கொடுக்கப்பட்ட ஆதார வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 36, 37. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலர் நடபடிகளே பர்னபா என்னும் பேர் கொண்ட இவன் கிட்டத்தட்ட 25 விசை இவனுடைய பெயர் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளே சொல்லப்படுகிறது. அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல். இந்த பர்னபா என்பது அப்போஸ்தலர்களால் சூட்டப்பட்ட ஒரு புனைப்பெயர், நிக் நேம் சொல்லலாம். கவனிங்க, அப்போ இவனுடைய இயற்பெயர் என்ன, பெற்றோர் வைத்த பெயர் என்ன? யோசேஃபு, ஜோசப். 2 பெயர் அப்போஸ்தலர் எல்லாரும் சேர்ந்து வைக்கிறார்கள். இவன் ஒரு ஆறுதலின் மகன். ஆமென். ஏன்னா விசுவாச மக்களுக்கு ஆறுதல் செய்கிறவன், தன்னால் இயன்றதை தனது கரத்தை நீட்டி, உதவிக்கரம் நீட்டி ஜனங்களை தேற்றின ஒரு நல்ல ஒரு விசுவாசி. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பார்க்குறாங்க, அப்போஸ்தலர் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார்கள். ஸ்தோத்திரம், இவன் ஆறுதலின் மகன். ஹல்லேலூயா. இவன் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். சீப்பு தீவான் என்று இவனுடைய அறிமுகம் இங்கே செய்யப்படுகிறது. இது மாத்திரமல்ல, பரிசுத்த பவுலடியால் எழுதின நிருபங்களில கூட கிட்டத்தட்ட 5 விசை இந்த பர்னபா என்கிற பெயர் மீண்டும் மீண்டும் வருகிறது. அப்படின்னா ஏதோ ஒரு இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம வாசித்தோம். 37ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அல்லேலூயா. பக்தன் லூக்கா, மருத்துவனாகிய லூக்கா தான் அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினார். டாக்டர் லூக்கா இவனுடைய உதாரத்துவ குணத்தை படம் பிடித்து காண்பிக்கிறார் இந்த ஒரு வசனத்தில். ஜெனரஸ் ஹார்ட். நம்ம இருதயம் கொடுக்கிற இருதயமா இருந்துச்சுன்னா உயர்ந்த இருதயம். அல்லேலூயா. கொடுக்கிற கை மேலே இருக்கும், வாங்குற கை தான் கீழே இருக்கும். அப்போ கொடுக்கிற ஜனங்கள் உயர்ந்திருப்பார்கள். அவர்கள் தான் மென்மேலும் வளருவார்கள், உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய காரியத்தில் பிசினித்தனம் பண்ணக்கூடாது, பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது. கவனிங்க, இந்த ஜெனரஸ் ஹார்ட் இருக்கு பாருங்க, கிவிங் ஆட்டிடியூட், அது நமக்கு வேணுங்க. அதனால தான் எத்தனையோ ஊழியங்கள் வளர்ந்திருக்கிறது. நமது இந்தியாவில் கூட எத்தனை மிஷினரிகள் இந்த இந்திய தேசத்தில் வந்து தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, தன்னுடைய படிப்பை விட்டு, ஏன் குடும்பத்தையே விட்டு அவ்வளோ அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு செய்த ஊழியத்தினால்தான் அப்பாவுடைய கிருபையினால, சிலுவையின் மேன்மையினால இவ்வளோ பரவி விரிந்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ மிஷனரிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்க முடிகிறது. தங்களையே அர்ப்பணித்தார்கள். தங்களுடைய படிப்பு, தங்களுடைய பட்டம், தங்களுடைய சோத்திரம், பேலன், ஞானம் எல்லாம் தேவனுக்காக அர்ப்பணிக்கணுங்க. அர்ப்பணம் இல்லாமல், தியாகம் இல்லாமல் ஒரு சபை வளரவே வளராது. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன் புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை பற்றி பெருசாக சொல்லலை? தசமபாகத்தை வச்சு கொஞ்சம்தான், பெரிய அளவில் நம்ம சாதிக்க முடியாதுங்க. அப்போ உதாரத்துவ குணத்தினால தான் சபை அதிகமாய் வளரும். இன்னைக்கு நிறைய பேர் கள்ள உபதேசங்கள் சொல்கிறாங்க, தசமபாகம் கொடுக்கவே வேண்டாம். தசமபாகம் கொடுக்காதவங்க சொத்தை எழுதி வைக்கணும், அப்படி தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருவரும் விற்றார்கள். தசமபாகம் கொடுக்கணும், நம்மால் இயன்றதை மனப்பூர்வமாய், எந்த ஒரு பிரசங்கத்தின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. व्यसனத்தோடு அல்ல. ஏன் நம்ம கொடுக்கறத பற்றி சபையில் அவ்வளோ பேசுகிறதே கிடையாது. வருஷத்துக்கு 2 பிரசங்கம் அவ்வளோதான். ஏன் அப்படின்னா, இது சொல்லி கட்டாயப்படுத்தி புரிய வச்சு அப்படிலாம் இல்லைங்க. நாம் செய்ய வேண்டியது மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், அந்த இடத்துல ஒரு பஞ்சம் வந்ததில்லை, சபையில் ஒரு தேவை அறிவிக்கப்படலை, ஒரு நெருக்கடியான நிலை இல்லை. ஆனாலும்
இருதயத்தில் ஏவப்பட்டு தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து செலுத்தினான் என்றால் எவ்வளவு ஜெனரஸ் ஹார்ட், உதாரத்துவ குணம். யாரும் கேட்கல, மெசேஜ் எல்லாம் கொடுக்கல, அப்படி செஞ்சானா அப்ப அவன் இருதயம் எவ்வளவு அருமையான இருதயம். அல்லேலூயா. இப்படி கொடுப்பதை தீர்மானிப்பது இருதயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கை கிடையாது. கை மைண்டு சொல்லும் இவ்வளவு கொடு அப்படின்னா அது எண்ணி கை கொடுக்கும், அவ்வளவுதான். இப்போ இருதயம் தான் ரொம்ப முக்கியம். பணம் மட்டும் கிடையாது. இவனுடைய கேரக்டர் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். எவ்வளோ தியாகமான அந்த ஈகை குணத்தினால் ஜனங்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆமென். சபைக்கு ஒரு தேவை அப்படின்னா கடன் வாங்க விடக்கூடாதுங்க. நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன். சபை கட்டுறதுல கூட அப்படி ஒரு பொருத்தனை நம்ம பண்ணணும். கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆண்டோடைய ஊழியம், அவருடைய ஊழியத்துக்கு எதுக்கு கடன் வாங்கணும்? சோத்திரம். அப்படி ஈகை குணம், உதாரத்துவ குணம் இருந்தா சீக்கிரத்தில் சபை பலுகி பெருகும். ஆமென். இப்படி ஈகை குணம் இவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸ்தோத்திரம், இவன் பிறப்பிலிருந்து பாருங்க ஒரு லேவியன், அவனுடைய பிராட்டப் அப்படி, அவன் குடும்பம் அப்படி அவன் நல்லா வளர்த்துருக்குறாங்க. கொடுக்குற அந்த இருதயம் நம்ம கொடுக்கும்போது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எப்படி கொடுக்கணும்? உற்சாகமா கொடுக்கணும். உற்சாகத்தின்படி கொடுக்க கடவன். அந்த வசனத்தை மீண்டும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கலாம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் தேவன் பிரியமாய் இருக்கிற. முந்தின வசனத்தை வாசிக்கலாம். எப்படி கொடுக்கணுமா? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். ஆக கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா கொஞ்சமான ஆசீர்வாதம். கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுங்க. இதை பத்தி நம்ம பேசுறது இல்லை, ஆசைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதான் சத்தியங்க. சத்திய வசனம் மாறவே வராது. கொஞ்சமா கொடுத்தனா அதற்குரிய ஆசீர்வாதம். ஜெனரஸ் ஹார்ட், உதாரத்துவமாக கொடுக்கும்போது கர்த்தர் நிறைவாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நான் கொடுத்து ஓட்டாண்டி ஆயிட்டேன்னு ஆண்டவர் சொல்ல விட மாட்டார். கவனமா இருக்கணும். இந்த வசனத்தின்படி சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகு. இதான் கான்செப்ட். ஆக கொடுக்கிறதுல சபை முன்னுக்கு நிற்க வேண்டும். ஆமென். ஆதி சபை என்ன செய்தது? வாசிங்க 4:34. வீடுகளையும் உடையவர்கள், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவானதில்லை. கொடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு குறையே வைக்க மாட்டார். ஆமென். இதை நம்ம விசுவாசிக்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம் இன்னும் அப்படியே வறட்சியில இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு கொடுக்கும்போது கணக்கு பார்க்கிறோம். தாராளமாய் கொடுக்கணும். காரணம், உதாரத்துவமாய் கொடுக்கிறதுனால சோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு குறையே வைக்க மாட்டார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆட்டிடியூடை நம்ம அப்படி டெவலப் பண்ணிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வருத்தமும் கொடுக்காதீங்க, ஆண்டவருக்காக கொடுங்கள். கட்டாயமா கொடுக்க வேண்டும். வெறும் 10%. அது உதாரத்துவமா கொடுக்கும்போது சபை வளர்ந்து பெருகும். விசுவாசிக்கிறீங்களா? 13வது நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கொடுக்கிற தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை காணிக்கையாய் அர்ப்பணித்திருக்கிறார். உன்னுடைய பரபரப்பான இந்த வாழ்க்கையில மிகுதியான நேரத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. ஆமென். எதெல்லாம் கொடுக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணுவார். நேரத்தை கொடுத்திருக்கிறோம், நமது பலத்தை, நமது ஆரோக்கியத்தை இங்கே கொடுத்திருக்கிறோம். ஆரோக்கியத்தை தேவனுக்கு என்று படைத்திருக்கிறீர்கள். ஆமென். சோத்திரமுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. ஆமென். விசுவாசித்த ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி ஆமென். உங்களுக்கு ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. எந்த ஒரு அவசியம் இல்லாத போது உற்சாகமாய் கொடுத்தான்னா எவ்வளவு நல்ல மனசு. ஆமென். இவன் கொடுக்கறத பார்த்து
அனனியா சப்ரியாளுக்கு கோபம் வந்துடுச்சு, பொறாம வந்துடுச்சு. ஏன்னா இவனுடைய பெயர் பயங்கரமாக பிரபலமாயிற்று. நல்லா கவனிக்கணும், கொடுக்குறப்ப யாரையும் கம்பேர் பண்ணி கொடுத்துடக்கூடாது. ஆமேன். அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்கணுமே அப்படின்னு கட்டாயப்படுத்தி கொடுத்தனால தான் பிரச்சனை. அனனியா சப்ரியாளுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா, மாட்டிக்கிட்டாங்க. ஆக இவன் மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு கொடுத்துருக்கிறான் பாருங்க. பர்னபா, ஸ்தோத்திரம், இவனுடைய பெயர் 25 விசை வந்திருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பர்னபாவுடைய பெயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் எப்படிலாம் ஆண்டவனை உயர்த்தி வச்சிருப்பார். 13:1. அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சீரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும். அப்போ சில நாட்கள்ல இப்படி கொடுத்து கொடுத்து தியாகம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு போதகராகவே மாறிட்டார். என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ அப்பதான் ஆண்டவர் நம்மை கையில் எடுப்பார். அல்லேலூயா. எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கர்த்தர் பயன்படுத்தவே முடியாது. ஆரம்ப கால ஊழியத்தில் தன்னே அர்ப்பணித்தார். தன்னுடைய நிலம், வீடு எல்லாம் விற்று ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார். ஆண்டவர் சும்மா விட்டாரா? அவனை கனம் பண்றார். தீர்க்கதரிசிகளாகவும் போதகராகவும் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. இவனை குறித்து இவனுடைய கேரக்டர் எவ்வளவு நல்ல கேரக்டர். 11:24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இவன் ஆத்தும ஆதாயம் செய்வதில் தீவிரமா இருந்தாங்க. கொடுக்கிற உள்ளங்கள் நல்ல உள்ளமா இருக்கும். அந்த நல்ல உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால் நிரப்புவார். விசுவாசம் நிறைந்தவன். இவன் 12 அப்போஸ்தலர்ல கூட இவனுடைய பேர் இல்லை. அந்த 7 பரிமாறுகிற லிஸ்ட்லையும் இவன் இல்லைங்க. எந்த ஒரு பதவி கொடுக்கப்படலை, அந்தஸ்து இல்லை, அப்போஸ்தலருடைய பட்டம் இல்லை. ஆனா கொடுத்துருக்கிறான் பாருங்க. அப்படி கொடுத்தனால ஆண்டவர் சும்மா விட்டாரா? இவனை கொண்டு பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இவன் நல்லவன், பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன். அந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். நம்ம கொடுக்கறத நோக்கம் என்ன அப்படின்னா, சபை வளரணும், விருத்தி அடையணும், அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் பண்ணி தீவிரமா இருக்கணும். அதுக்காகத்தான். கவனிங்க, இப்படிப்பட்ட உதாரத்துவ குணத்தை கர்த்தர் கனமணி. சவுல் பவுலாய் மாறின போது இந்த அப்போஸ்தலர்லாம் அவனை சேர்த்து கொள்ள பயந்தார்கள். திடீர்னு சபையை அடிச்சு உடைக்கிறவங்க, விசுவாசிகளை கொல்றவங்க, ஊழியக்காரரை வெட்டி கொல்றவங்கள ஒரு சபையில ஏத்துக்க முடியும். ஆனா திடீரென்று சவுல் பவுலாய் மாறினான். அல்லேலூயா. அப்போ இந்த சவுல் உண்மையாகவே பவுலாக மாறி இருக்கிறானா? பெரிய டவுட்டு. பரிசுத்தவான்கள் அவனை சேர்த்து கொள்ளலைங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். சவுலை குறித்து பெரிய பயம். இவனை எப்படி சர்ச்சில் சேர்த்துக்கிறது? உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா? பெரிய கேள்வி. அப்பொழுது பர்னபா துணிந்து செயல்பட்டான். அல்லேலூயா. கொடுக்கிற உள்ளங்கள் அவங்களுடைய இருதயத்தில் எந்த பயம் இருக்காது. துணிச்சல் நிறைந்த இருதயம். நல்லவன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன், ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் வல்லவன், ஆத்தும ஆதாய பணியில தீவிரமுடையவன். இப்ப பார்க்கிறான், துணிச்சல் மிகுந்தவன். யாருமே சவுலை சேர்த்துக்கல. ஆனா பர்னபா வாலண்டியராக முன் வந்து, ஆமென். அந்த ஈகை குணம் இருந்தா என்னெல்லாம் அடுக்கடுக்கா நல்ல குணத்தை ஆண்டவர் கொடுக்கிறா பாரு. வாசிக்கலாம். 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது
பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இந்த பர்னபா இல்லைன்னா இந்த 13 நிருபங்கள் கிடைச்சிருக்காதுங்க. பரிசுத்தவான்கள் சொல்றோம், அவங்க மட்டும் இந்த சவுலை ஏத்துக்கலைன்னா யோசித்து பாருங்க. பர்னபா தான் ஒரு பிரிட்ஜா இருக்கிறார், ஒரு பாலமாக இருந்து அப்போஸ்தலர்களையும் சவுல் என்ற பவுலாய் மாறின அந்த சவுலையும் இணைக்கிறார். பர்னபா ஊழியம் அத்தனை அருமையான ஊழியம். அல்லேலூயா. காரணம், அவனுக்குள்ள இருந்த அந்த ஆறுதல் செய்கிற ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் எப்படி 2 கரையை இணைக்கிறதோ, அப்போஸ்தலனுடைய உள்ளத்தையும் புதிதாய் ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்த்து கொள்ள பயந்திருந்த சவுலையும் சேர்த்து கொண்டு யாரிடத்தில் வருகிறான்? நேர அப்போஸ்தலருடைய தலைமைத்துவம், லீடர்ஷிப்ல அப்போஸ்தலர்கள் இடத்தில் சொல்லல, ப்ளூரல் சொல்லல, சிங்குலர் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் இடத்தில் கொண்டு போய், என்ன தைரியம் பாருங்க. நம்ம இப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவோமா? பாஸ்டர், இவங்களை நீங்க தைரியமா நம்பலாம், இவங்க பெரிய ஊழியத்தில் உதவியா இருப்பாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம சொல்லி ஐயோ நம்ம சாட்சியும் கெட்டு போயிடும், அவன் சாட்சியும் சபையே கெடுத்துருவான். என்ன துணிச்சல் பாருங்க பர்னபாவுக்கு. அதனாலதான் ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்றான். சமரசம் செய்கிறவன், பிரிச்சு விட்டுறக்கூடாது. சோத்திரம். விசுவாச மக்களையும் ஊழியத்திற்கு இடையே அந்த இணைப்பை துண்டித்து விடக்கூடாது. ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்க பொல்லாதவங்க தான், இப்படிலாம் சொல்லி பண்ணிடக்கூடாது. ஆமென். எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையாய் மாற்றினான் பர்னபா. அல்லேலூயா. கொடுக்கிற குணம் இருந்தாலும் இந்த ஷார்ட்கட், அந்த குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இவனுக்கு இல்லைங்க. பிராட் மைண்ட், எல்லாரையும் சேர்த்து கொண்டு தனிப்பட்ட விதத்துல சவுல்ட்ட இன்டர்வியூ எடுத்து அவனுடைய காரியத்தெல்லாம் போய் அப்போஸ்தலர் லீடர்ஷிப், அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிற அவனுக்கு போய் சொல்லி சேர்த்து கொண்டான் பாருங்க. அதற்கு அப்புறம் சபை பற்றி பிடித்தது. அல்லேலூயா. ஆக நம்ம ஆவிகளை பகுத்தெறிகிற வரம், அது 9 வரத்துல ஒண்ணுங்க. நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவங்கள பார்க்கணும், உற்று கவனிக்கணும். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இடத்தில் உண்டு. அந்த டிசைனிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஈவில் ஸ்பிரிட்டை கூட்டு வந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட, தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட போகிற ஒரு பாத்திரமாகிய பவுலை அப்போஸ்தலரிடத்தில் இணைத்தான். ஆமென். விளைவு எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 28ஆம் வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் எல்லாம் வாசிக்கலாமா? அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருந்து, ஆமென், தைரியமா பிரசங்கம் பண்றாருங்க சவுல். 2 பேரை இணைக்கிறதுல தீவிரம். பார்த்தீங்களா? ஈகை குணம் உடையவர்களுக்கு அந்த குணம் இருக்கும். ஏன்னா உதாரத்துவ குணம், கொடுக்கிற குணம், அதான் கிவிங் ஆட்டிடியூட் வேணும் நமக்கு. கிவிங் ஆட்டிடியூட் எதுக்கு வேணும்? அப்போதான் நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கும். ஏன்னா தியாகம் நிறைந்த இருதயம், அர்ப்பணம் நிறைந்த இருதயம், தன்னுடைய நேரத்தை கொடுக்கிறவர்கள், பணத்தை கொடுக்கிறவர்கள், பொருட்களை கொடுக்கிறவர்கள், உழைப்பை, ஏதோ ஒன்றை நாம் தேவனுக்காக, அப்படி ஈகை குணம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா இந்த காலை வேளையில வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக சமரசம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள், ஒப்புரவாக்குகிறவர்களாய் இருப்பார்கள். இது மட்டுமா? இப்படி சேர்த்ததுனால பவுலாய் மாறின சவுல் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறான். இப்போ 2 பேரும் கரங்களை கோர்த்து ஊழியம் செய்கிறாங்க. ஊழியத்தில் நாம் இணைந்து பணியாற்ற வேணும். அல்லேலூயா. ஆமென். புதுசாக வந்திருக்கிற விசுவாசியை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமே, ஏற்றுக்கொள்றதே இல்லை. அந்த பக்குவம் நம்ம இடத்துல இல்லை. பார்த்தீங்களா? பர்னபா எவ்வளோ மெச்சூர்டு பர்சன், அப்பந்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ அவனோடு சேர்ந்து ஊழியம். எங்க ஊழியம்? அந்தியோகியால. இப்போ அப்போஸ்தலர் எல்லாம் சேர்ந்து அந்தியோகியால போய் ஊழியம் செய்யும்படி இந்த சீப்ரு தீவானாகிய
ஸ்தோத்திரம் லேவியனாகிய பர்னபாவை அனுப்புகிறார்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் சீப்ரு தீவாரும் சீரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அந்தியோகியால ஒரே ரிவைவல், பயங்கர எழுப்புதல். அப்போஸ்தலன்னு பாக்குறாங்க, கண்டிப்பா இங்க ஒரு ஊழியர் தேவை நமக்குன்னு சொல்லி. யாரால முடியும்? நல்ல கொடுத்தது யாரு? பர்னபா, அவனை அனுப்பு அப்படின்னு சொல்லி 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்புறாங்க. வாலண்டியரா சொல்றாங்க, பர்னபா அவர்களே நீங்க அந்தியோகியா போங்க, அங்க பெரிய ரிவைவல் உங்களால மட்டும்தான் முடியும் அப்படி சொல்லி அனுப்புறப்ப அவங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் போய் தேவனுடைய கிருபையை பார்க்கிறான். அல்லேலூயா. சந்தோஷம் அடைந்து சோத்திரம் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். சிறந்த ஊழியனாக மாறுகிறான். நம்மிடத்துல ஊழிய குணம் இருக்கணும் அப்படின்னா ஈகை குணம் இருக்கணும். நம்ம எதை இழக்க ஆயத்தமா இருக்கணும்? நம்முடைய பலனை, நம்முடைய நேரத்தை, சோத்திரம் நம்முடைய பொருளை, நம்முடைய படிப்பு, பட்டம், அந்தஸ்து எல்லாவற்றையும் தேவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறவர்களை அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அவன் அப்பந்தான் அங்க ஊழியம் செஞ்சு ரொம்ப ரிவைவல் நடக்குது. இவன் இருந்து இன்னொரு நல்ல குணம் பாருங்க, மனத்தாழ்மை. நம்ம என்ன நினைப்போம், நம்ம தனியாக அங்கே ஊழியம் செஞ்சு நம்ம மட்டும் பேர் வாங்கிட்டு அப்போஸ்தலத்தில் நல்ல பேர் வாங்கிடலாம். இல்லை இல்லை, இப்போ இவனுக்கு இருந்த நல்ல சிறந்த குணம் என்ன அப்படின்னா, சவுல் அப்பந்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கான். சவுளை ஆண்டவர் பயன்படுத்துகிறான்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்தியோகியாவுக்கு சவுளை அழைத்து வரும்படி தேடுறாருங்க. 25 வசனத்தை வாசிங்க. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். நல்ல குணம் நினைக்கிறீங்க. இந்த பர்னபாவுக்கு இருந்த நல்ல உதாரத்துவ குணத்தை பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து பெருக வேண்டும். அல்லேலூயா. என்னால மட்டும் இது நடக்கக்கூடாது, தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற சவுலை கொண்டும் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுலை தேடி கண்டுபிடித்து அந்த இடத்துல கொண்டு வந்து ஊழியத்தை 2 பேரும் கரங்களை கோர்த்து செய்கிறாங்க. ஆண்டுடைய வல்லமை ஸ்தோத்திரம் பலமாய் நிரப்பினது. ஆமென். அல்லேலூயா. அழைத்து கொண்டு வர்றான் பாருங்க. இங்கே தான் கிறிஸ்தவமே ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்தவம் எங்க தொடங்கும் அப்படின்னா ஒரு மனம் இருக்கிற இடத்துல, அல்லேலூயா, ஐக்கியம் இருக்கிற இடத்துல கரங்களை கோர்த்து நாம் கர்த்தருடைய பணியை செய்தால், நான் விசுவாசிக்கிறேன், அடியான் விசுவாசிக்கிறேன், இந்த 13ஆவது நாளில் இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் மகிமையாய் கட்டப்படும். அல்லேலூயா. ஆமென். பர்னபாக்களை ஆண்டவர் தேடுகிறார். ஓ சோத்திரம், பவுலை கர்த்தர் தேடுகிறார். தீமோத்தேயு இங்கே இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை கொண்டு செய்வாராக. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்தியோகியால தான் வந்துச்சாங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு ஒரு வருஷம் அந்தியோகியாவிலே இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் எங்கு வழங்கப்பட்டது அப்படின்னு குவிஸ் கேட்டா என்ன சொல்லணும்? அந்தியோகியாங்கிற இடத்துல பர்னபாவும் இந்த பவுலும் சேர்ந்து 2 பேரும் இரட்டை சகோதரர்களாக அவங்க அப்படி ஒர்க் பண்றாங்க. பர்னபாவுக்குள்ள இருந்த அந்த ஈகை குணம் பாருங்க. ஆமென். கொடுக்கிற இடத்துல தாழ்மை இருக்கும். அல்லேலூயா. வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. கொடுக்கிற இடத்துல தாங்க அந்த குணம்லாம் இருக்கும். மனத்தாழ்மை, ஒப்புரவாக்குதல், 2 பேரை இணைக்கிறது. ஆக இந்த நாள் கால வேளையில ஆண்டு நம்மை அழைக்கிறார் கொடுப்பதின் ஆழத்திற்கு. அல்லேலூயா. ஆமென். இவன் தன்னுடைய உறவினராகிய ஜான் மார்க்கு அவரையும் சேர்த்து கொண்டு
பரிசுத்த பவுலடிகளாருடைய மிஷனரி பயணத்தில் களத்தில் குதிக்கிறாருங்க. இருக்கிறவர்கள் ஊழியத்தில் முன்னணியில் இருப்பார்கள், பின்னுக்கு இருக்க மாட்டாங்க. முன்னணியில் இருந்து ஊழியரோடு நாம் சேர்ந்து பணியாற்றுவோம் என்று அப்படி உற்சாகமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆமென். ஆக இவருடைய பெயர் ஆறுதலின் மகன். இன்னொரு பெயர் இருக்கிறது, சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், நல்லா உற்சாகப்படுத்துறது. சவுலை பார்த்தீங்களா, எல்லாரும் தள்ளி விட்டாங்க, ஆனால் பர்னபா ஏற்றுக்கொண்டு. அதேமாதிரி ஜான் மார்க், ஒரு காலகட்டத்தில் ஜான் மார்க் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அவன் பம்பளியாலே பிரிஞ்சு போனான். அடுத்த மிஷனரி பயணத்தில் வேண்டாம் அப்படிங்கிறாரு பவுல். இல்லை அப்படி சொல்லி யாரையும் அவர் தூக்கி எறிய மாட்டாருங்க. இந்த பர்னபா தன்னுடைய உறவினரான ஜான் மார்க் அவரையும் அழைத்து கொண்டு, ஆக யாரையும் தூக்கி எறிய மாட்டார். சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ஆறுதலின் மகன். இந்த புனை பெயர்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கொடுக்கிற இருதயம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய நேரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து இருக்குது, அதெல்லாம் சபையில் போடணும். ஊழியத்திற்கு ஒரே ஒரு எலிஜிபிள் தான். ஆமே, நல்லா படிச்சிருக்கணும், பயங்கர டேலண்டடாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. இதோ அடியேன் என்பவர்கள் ஊழியத்துக்கு போகணும். அல்லேலூயா. எப்போ கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கணும். அது ஒன்று தாங்க எலிஜிபிள். எல்லாவற்றையும் விட்டு தேவனையே முதன்மையாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைப்போம் என்றால், ஸ்தோத்திரம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போம். நமது பட்டங்கள், நமது தாளந்துகள், நமக்கு கொடுத்த நேரம். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், நம்ம மரிக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறோங்க. ஒன்று கூட எடுத்துகிட்டு போகிறதில்ல. அடிக்கடி சொல்லுவேன், நாம் மரிக்கும்போது நாம் செய்கிற ஆத்தும ஆதாய பணி தான் நமக்கு முன்பாக நிற்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கு என்னுடனே கூட அந்த செகண்ட் நம்ம கூட வர்றது யாருன்னா, ஆத்தும ஆதாயம் செய்கிற அந்த தேவ மக்கள். அல்லேலூயா. அதான் பெரிய பொக்கிஷம். நம்மை அர்ப்பணிப்போம். நம்மால் முடிந்ததை உற்சாகமாக செய்யுங்க, கட்டாயமாக கிடையாது, விசரமாக வேண்டாம். யாரையும் கம்பேர் பண்ணி கொடுக்காதீங்க. அனனியா சப்ரியால் மாட்டிக்கிட்டாங்க. பர்னபாக்கு பயங்கர பெயர் வந்துடுச்சு, அதனால் நாமும் கொடுப்போம்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. ஆக எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் அர்ப்பணத்தோடு. இந்த பர்னபாவை போல கொடுக்கிற இருதயத்தை தாங்க சுவாமி. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இவருடைய நேரங்களை ஆத்தும ஆதாய பணிக்காக ஆண்டவரே ஊழியத்தில் முன்னணியில் இருக்க, ஒப்புரவாக்குதலின் ஊழியம், உற்சாகப்படுத்துதலின் ஊழியம், ஜனங்களுக்கு ஆறுதலா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த பாத்திரத்தை பர்னபாவை போல மாற்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே. கட்டாயத்தினால் அல்ல சுவாமி, என் தேவனுக்கு மனப்பூர்வமா இந்த வாழ்க்கையை படைக்கிறேன். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல தருகிறேனும். மீண்டும் சொல்லுவோமா? என் சித்தமல்ல, என் சித்தமல்ல தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன். ஒரு அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாங்கள் செய்ய, தேவ மகிமைக்கென்று ஆத்தும ஆதாயம் என்ற நோக்கத்தோடு செயல்பட எனக்கு உதவி செய்ய.
2 கரங்களை உயர். இந்த வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. அநேகரை தேவன் அண்டையிலே சேர்க்கக்கூடிய கிருபைகளை தாங்க, வேலனை தாங்கப்பா. ஆறுதல் சொல்லுகிற வார்த்தை என் நாவிலே வெளிப்படட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின கொடுப்பதின் ஆழம் பர்னபாவிடத்தில் இருந்தது சுவாமி. அந்த ஈகை குணம், உதாரத்துவ குணம் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புங்கப்பா. உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் செய்யப்படட்டப்பா. வசனத்தை கேட்ட இடத்துல நீர் கிரியை செய்யுங்க. அவங்க எதை கொடுக்கணும்? தாளந்தா, அவங்களுடைய பலனா, அல்லது பொருட்களா, அல்லது உழைப்பா, எது உமக்கு தேவையோ அவருடைய இருதயத்தில் அந்த வாஞ்சியை நீங்க வைத்து விடுங்க சுவாமி. உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.